டிஎன்பிஎஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்திய 5 ஆண்டு திட்டங்கள், அதாவது 5 இயர் பிளான்ஸ் அப்படின்றோம் இல்லைங்களா. ஸோ அதில் வந்து ஒரு 50 எம்சிக்யூ கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, அந்த 5 இயர் பிளான்ஸ்னால் என்னென்ட்டு ஏதாவது ஒரு மெட்டீரியலையோ இல்லை புக்லேயோ படிச்சுட்டு தெளிவான பிறகு இந்த கேள்விகளை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற 50 கேள்விகள் 30 கேள்விகள் ரொம்ப ஈஸியாக பதில் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். 20 கேள்விகள் நீங்கள் ரொம்ப யோசித்து சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ 50க்கு 50 உங்களால் எடுக்க முடியுதான்ட்டு அப்பப்போ உங்களை நீங்களே டெஸ்ட் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் முதல் 5 ஆண்டு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? எப்போனா 1951 to 1956 தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான். ஸோ 51 அப்படின்றது தான் பதில். முதல் 5 ஆண்டு திட்டத்தின் முக்கிய இலக்கு என்ன? ஃபஸ்ட்டு அவங்க 1951 to 56 எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க? வேளாண்மை வளர்ச்சிக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ வேளாண்மை வளர்ச்சி. 5ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்போது நடைபெற்றது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு பீரியடுடைய காலகட்டமும் நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக இருக்கணும். இந்த இடத்துல 5th பிளான் கேட்குறதுனால இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 74 to 79. ஆக்சுவலாக அது 78லேயே நிறுத்தியிருப்பாங்க. ஸோ 5th பிளான் வந்து பார்த்திங்கன்னா 74 to 79 தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. அடுத்தது பிளான் ஹாலிடே அப்படின்ற இல்லைங்களா, கருப்பு புள்ளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளான் ஹாலிடே கொடுத்தாங்கன்னா 66 to 69 வரை தான். ஏன்னா 3rd 5 இயர் பிளான் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பாங்க. சரிங்களா, 3 வருஷம் ஸ்டாப் பண்ணி வச்சது தான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஸோ 66 to 69 ஹாலிடே தான். அதாவது எந்த 5 இயர் பிளானும் அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணல. அடுத்தது 5வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த திட்டம் அறிமுகமாகியது அப்படின்னு கேட்குறாங்க. கர்வி திட்டம் தான். ஸோ கர்வி திட்டம்னா என்னென்னு சொல்ல யோசிச்சு பாருங்கள். பின்னாடி இதே கேள்வி நான் கொடுத்துருக்கேன், அதனால் நான் இங்கே சொல்லலை. அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டத்தில் முக்கிய கவனம் எதுக்கு கொடுத்தாங்கன்னா தொழில்துறை தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொழில்துறை. அடுத்தது 5 ஆண்டு திட்டங்களை வடிவமைப்பது யார் உட்காந்து அதை வடிவமைக்கிறாங்கன்னா திட்ட ஆணையம் தான். ஸோ திட்ட ஆணையம் எப்போ நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்ற கேள்வி அதிகமாக கேட்டிருக்கோம் நம்ம. ஸோ அந்த 5 ஆண்டு திட்டங்களை வந்து ஒரு வடிவமைப்பதே யாருன்னா திட்ட ஆணையம். 10ஆம் ஐந்தாண்டு திட்டம் எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்றாங்க. ஸோ நம்ம 21st செஞ்சுரியில் ஃபஸ்ட்டு வந்த பிளான் எதுனா 10வது ஐந்தாண்டு திட்டம் தான். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 2002 to 2007. 5வது ஐந்தாண்டு திட்டம் எந்த அரசால் முற்று பெற்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ மொரார்ஜி தேசாய் அரசால் வந்து பார்த்திங்கன்னா முற்று பெற்றது. 74 to 79 பண்ணாங்க இல்லைங்களா. ஸோ அதை 78லேயே ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. யார் ஸ்டாப் பண்ணாங்கன்றது தான் கேள்வி. மொரார்ஜி தேசாய் வந்து பார்த்திங்கன்னா பிரதம அமைச்சராக பதவியேற்றோடனே அதை நிறுத்தியிருப்பார். அடுத்தது இந்தியாவின் கடைசி 5 ஆண்டு திட்டம் எதுனா 12வது ஐந்தாண்டு திட்டம் தான். ஸோ 2012 to 2017ன்னு சொல்ல இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 14 to 19 இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா 2017ஓட ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ 12வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது 2வது ஐந்தாண்டு திட்டத்தை யார் வடிவமைத்தார் அப்படின்னு கேட்குறாங்க. மகளனோபிஸ் தான். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாரல்ட் டோமர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் நம்ம. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா மகளனோபிஸ். இந்தியாவின் 5 ஆண்டு திட்ட முறை எந்த நாட்டின் மாதிரியில் உருவானது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டே நம்மளுக்கு 1928 யார் கொண்டு வந்திருப்பாங்கன்னா சோவியத் ரஷ்யா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ சோவியத் ரஷ்யாவை பார்த்து தான் நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்போம். க்ரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்றது 5 ஆண்டு திட்டத்தின் தொன்பொருள் அப்படின்றாங்க. எந்த 5வது திட்டம்? ஸோ எந்த 5 ஆண்டு திட்டம் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ க்ரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ்னாவே நம்மளுக்கு 7வது தான். ஸோ 7வது ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டாங்கன்னா இந்த பேரை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. க்ரோத் வித் சோசியல் ஜஸ்டிஸ். திட்ட ஆணையம் வந்து எப்போ வந்து உருவாக்குனாங்கன்னா 1950. ஸோ திட்ட ஆணையம் வடிவமைச்சு கொடுக்குற 5 இயர் பிளான் தான் இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ 1950 திட்ட ஆணையம் வந்துருச்சு. 1951 தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த 5 ஆண்டு திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுற காலமே வருது. 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய காலப்பகுதி என்னென்னா நம்மளுக்கு வந்து இப்போ தான் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, பாதியிலே நிறுத்திட்டாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு, அதான் முற்று பெறலை. 2012 to 2017 வரை தான் இருந்தது. 2012 to 2017. 12வது ஐந்தாண்டு திட்டத்தினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இன்க்ளூசிவ் க்ரோத், அதாவது ஒருங்கிணைந்த வளர்ச்சி, எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே சேர்த்து வளர்க்கணும் அப்படின்றதுக்காக இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது தான் இருந்தது. ஃபாஸ்டராக இருக்கணும், சஸ்டைனபிளாகவும் இருக்கணும், மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்தாகவும் இருக்கணும்னு சொல்லிட்டு எந்த 5 ஆண்டு திட்டத்துடைய கருப்பொருளாக இதை வச்சுருந்தாங்க அப்படின்றது கேள்வி. கடைசியாக இருந்த 12வது ஐந்தாண்டு திட்டம் தான். சரிங்களா, பாருங்கள், விரைவான, நீடித்த, அப்புறமா நம்ம ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்றோம் இல்லைங்களா. அதிகமாக ஒருங்கிணைந்த வளர்ச்சி எதுலன்னா 12வது ஐந்தாண்டு திட்டம் தான். ஆக்சுவலாக இந்த கருப்பொருள் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கோங்க. கருப்பொருள்லேருந்து கூட கேள்வி கேட்கலாம்.
அடுத்து கரிபி ஹட்டோன்றது எந்த ஐந்தாண்டு திட்டத்துடைய திட்டத்தில் அது முன்வைக்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 5வது ஐந்தாண்டு திட்டம் தான். சரிங்களா? கரிபி ஹட்டோ வறுமை ஒழிப்பு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய ஆரம்ப ஆண்டு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ 9வது ஐந்தாண்டு திட்டம் 10னாவே 2002 டு 2007ன்னு சொன்னோம். ஸோ 9 வந்து பார்த்திங்கன்னா 97 டு 2002. ஸோ 97 தான் அதுக்கான ஆன்சர். 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய இலக்கு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 10வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பாவர்ட்டி ரிடக்ஷன், வறுமையை வந்து குறைக்கிறது, வறுமையை வந்து அதாவது ஏழ்மையை குறைக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கியமான நோக்கம். நவம்பர் 2016 திட்ட ஆணையத்திற்கு பதிலாக என்ன அமைப்பு அரசு வந்து நிறுவியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அது நவம்பர் 2016 சொல்லியிருப்பாங்க, நிதி ஆயோக் கொண்டு வரோம் அப்படின்ட்டு மட்டும் சொல்லியிருப்பாங்க. 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய தொன்பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டத்துடைய நோக்கங்கள் தான். இதில் நம்ம 9வது ஐந்தாண்டு திட்டத்தை மட்டும்தான் பார்க்குறோம். 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து க்ரோத் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டி அப்படின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு இதுலேயுமே ஒவ்வொரு மாதிரி ஆன்சர் வரும். ஸோ க்ரோத் அண்ட் வித் ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்விட்டின்றது வந்து எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 9வது ஐந்தாண்டு திட்டத்துடைய தொன்பொருள். 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போது ஆரம்பித்தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. 1980 85 வரை இருக்கும். ஸோ 79 வரை 5வது ஐந்தாண்டு திட்டம் இருந்திருக்கும். அதை 78 ஸ்டாப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்த ஒரு வருஷம் கேப் விட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 6வது ஐந்தாண்டு திட்டம் வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 80 to 84 இருக்கும். அடுத்து இந்தியாவின் முதல் ஐந்தாண்டு திட்டத்துடைய திட்ட மதிப்பு எவ்வளோன்னா 2060 கோடி ரூபாய். சரிங்களா? 2060 கோடி தான் ஃபஸ்ட்டு ஐந்தாண்டு திட்டத்துடைய திட்ட மதிப்பாக இருந்தது. 7வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்குறாங்க. 1985 தான். ஆக்சுவலாக 1980 to 84 வரை முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த 85ல் வந்து பார்த்திங்கன்னா 7வது ஐந்தாண்டு திட்டம் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா முடிவடைந்தது எப்போது? 2017 அதை முடிச்சிட்டாங்க. 2017 தான் நம்மளுக்கு என்ன வந்ததுன்னா நிதி ஆயோக் வர ஆரம்பிச்சிருச்சு. 4வது ஐந்தாண்டு திட்டத்துடைய முக்கிய அம்சம் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ பாருங்கள், அந்த வேளாண்மை வளர்ச்சி, தொழில் வளர்ச்சி இதெல்லாம் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதில் 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் வர ஆரம்பிச்சிருச்சு, பசுமை புரட்சி வர ஆரம்பிச்சிருச்சு. திட்ட காலத்தில் இடைநிறுத்தம் காரணமாக எந்த ஆண்டு திட்டம் அமல்படுத்தப்படவில்லை அப்படின்றாங்க. ஸோ 66 to 69 66 to 69 வந்து பார்த்திங்கன்னா எந்த ஐந்தாண்டு திட்டமும் அமல்படுத்தப்படவில்லை. 9வது திட்டத்தின் ஒரு பகுதி என்னென்னா சர்வ சிக்ஷா அபியான். ஸோ சர்வ சிக்ஷா அபியான் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வருதுன்னு கேட்பாங்க. 9வது ஐந்தாண்டு திட்டம். இப்போ இந்த க்ரீன் ரெவல்யூஷன் எந்த ஐந்தாண்டு திட்டத்துக்குள்ளே வரும்? சர்வ சிக்ஷா அபியான் வந்து எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் வரும்? இதெல்லாமே கேட்பாங்க. ஏன்னா 9வது ஐந்தாண்டு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 97 to 2002 வரை இருக்கும். சர்வ சிக்ஷா அபியான் எப்போ கொண்டு வருவாங்கன்னா 2000 சட்டம் பாஸ் பண்ணி 2001 கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் கல்விக்கான முக்கிய திட்டம் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா சர்வ சிக்ஷா அபியான் தான். ஆக்சுவலாக 11வது ஐந்தாண்டு திட்டம் எப்போ வந்தது அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 10/2002 to 2007ங்களா, 11/2007 to 2012. ஸோ இந்த இடத்துல என்னென்னா அந்த சர்வ சிக்ஷா அபியான் அப்படின்றதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ரைட் டு எஜுகேஷன் இல்லைங்களா, அது 2009 சட்டத்தை பாஸ் பண்ணி 2010 முடிச்சிருப்பாங்க. 11 RMSA அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னதுன்னா 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் கொண்டு வந்த கல்விக்கான முக்கிய திட்டம். திட்ட காலப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம் எப்போ அறிமுகமானது? எத்தனாவது திட்டத்தில் அறிமுகமானது? கரிவி ஹட்டோ அப்படின்றோம் இல்லைங்களா, அதுதான் என்னதுன்னா ஆன்டி பாவர்ட்டி ப்ரோக்ராம். 5வது திட்டம் தான் அதுவும். திட்ட ஆணையத்துடைய முதல் துணைத் தலைவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முதல் துணைத் தலைவர் அப்படின்னா குலாப்தாரி லால் நந்தா அப்படின்றது தான். குலாப்தாரி லால் நந்தா அப்படின்றவர் தான் முதல் துணைத் தலைவர். பாருங்கள், தலைவர்னாவே யாருன்னா நம்மளுடைய பிரதமர் தான் வந்து பார்த்திங்கன்னா தலைவர். முதல் துணைத் தலைவர் தான் கேட்குறாங்க. ஸோ லால் நந்தா ஞாபகம் வச்சுக்கோங்க. 4வது ஐந்தாண்டு திட்டத்தில் எந்த பெரிய வேளாண்மை புரட்சி நடந்தது அப்படின்னு கேட்குறாங்க. பசுமை புரட்சி. இப்போ தான் சொன்னோம். ஸோ பசுமை புரட்சினா 4வது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்வ சிக்ஷா அபியான் வந்து பார்த்திங்கன்னா இது 9வது ஞாபகம் வச்சுக்கோங்க. 11வதுல RMSA அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது நிதி ஆயோக் வந்து எந்த வருஷம் அமைச்சாங்கன்னா 2015 அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிதி ஆயோக். ஃபுட் ஃபார் ஒர்க் திட்டம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகமானது அப்படின்னு சொல்கிறாங்க. 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகமாச்சு. சரிங்களா? ஃபுட் ஃபார் அதாவது வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்றாங்க இல்லைங்களா. வேலைக்கு உணவு திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டத்தில் அறிமுகம் பண்ணுறாங்க. சுழல் திட்டம் ரோலிங் பிளான் அப்படின்றது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா 78 to 80 அப்படின்னு சொல்லலாம். மொராஜி தேசாய் காலகட்டத்தில் இது கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 78 to 80 வந்து பார்த்திங்கன்னா சுழல் திட்டம்.
அடுத்து 11வது ஐந்தாண்டு திட்டத்துடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. 11 வந்து நம்மளுக்கு எப்படின்னா 2007 to 2012. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் ஃபாஸ்டர் அண்டு இன்க்ளூசிவ் க்ரோத், அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டர் அண்டு இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்றது விரைவான ஒருங்கிணைந்த வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 12ல் வந்து பார்த்திங்கன்னா சஸ்டைனபிள் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்திக்குவோம், அவ்வளோதான். ஸோ 11க்கும் 12க்கும் அந்த சஸ்டைனபிள் வார்த்தை மட்டும் இல்லாமல் இருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 12வது ஐந்தாண்டு திட்டத்துடைய ஜிடிபி வளர்ச்சி இலக்கு எவ்வளோ வச்சாங்கன்னா 9% வச்சாங்க. 12வது இதில் வந்து பார்த்திங்கன்னா 9%. பட் 2012லேருந்து கொஞ்ச நாள் தான் இருந்தது. உடனே 2015 நம்மளுக்கு என்ன கொண்டு வந்துட்டாங்க, நிதி ஆயோக் கொண்டு வந்துட்டாங்க. இந்தியாவின் ஐந்தாண்டு திட்டங்களுக்கு வெளியிலிருந்து உதவி செய்த நாடுகள் எதுனா எல்லா நாடுமே தான். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜப்பான், ரஷ்யா, அமெரிக்கா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு அதில் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 8வது ஐந்தாண்டு திட்டத்தில் நுழைந்த முக்கிய பொருளாதார மாற்றம் என்ன? 8வது ஐந்தாண்டு திட்டம் வந்து எப்போ வந்ததுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்மளுக்கு எல்பிஜின்ற ஒரு விஷயமே கொண்டு வராங்க. நான் ஆக்சுவலாக ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். ஏபிஜே அப்துல் கலாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்த காலகட்டம் வந்து பார்த்திங்கன்னா 10வது ஐந்தாண்டு திட்டம். ஸோ 2002 to 2007 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்குவேன். அதே மாதிரி 9னா வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து 10th படிக்கிறேன், இந்த மாதிரிலாம் ஞாபகம் வச்சுக்குவேன். 97 to 2002 அப்படின்னு மாதிரி ஞாபகம் வச்சுக்குவேன். ஸோ 8 வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமில் தான் என்ன கொண்டு வந்தாங்கன்னா எல்பிஜி கொண்டு வந்தாங்க. எல்பிஜினா நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், லிபரலைசேஷன் அண்ட் ப்ரைவேட்டைசேஷன்ஸ் அண்ட் குளோபலைசேஷன். அது எந்த ஐந்தாண்டு திட்டம் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க, 8வது ஐந்தாண்டு திட்டம். ஐந்தாண்டு திட்டத்துடைய பிரதான நிதி ஆதாரம் நம்மளுக்கு எதுனா திட்ட முதலீடு தான். பொது திட்ட முதலீடு தான் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பிரதான நிதி ஆதாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு பிளான் ஒரு திட்டம் போடுறாங்கனாவே அதுக்கு இவ்வளோ செலவாகும், இவ்வளோ இலக்கு வைக்கணும் அப்படிலாம் நம்ம சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதுக்கான வருமானம் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆதாரம் எதுனா பொது திட்ட முதலீடு தான். அடுத்து திட்ட ஆணையத்துடைய பிரதான செயலாளராக முதலில் இருந்தவர் யாருன்னா நம்முடைய கிருஷ்ணமாச்சாரி தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதான செயலாளராக ஃபஸ்ட்டு இருந்திருப்பார். திட்ட ஆணையம் 1950 கொண்டு வந்தாங்க இல்லைங்களா. ஸோ எப்பயுமே திட்ட ஆணையம் கொண்டு வரதை தான் யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அந்த 5 year பிளானில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அதை ஸ்கில் இந்தியா திட்டம் எந்த திட்டத்துடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா PMKVY அப்படின்ற திட்டத்தோட வந்து பார்த்திங்கன்னா தொடர்புடையது. சரிங்களா, யூத் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது. ஸ்கில் இந்தியா. இந்தியாவின் முதலாவது ஐந்தாண்டு திட்டம் எந்த பிரபல நபரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ முதல் ஐந்தாண்டு திட்டம்னா முதல் பிரதமர் அப்படின்னு தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஜவஹர்லால் நேரு தான் அதுக்கான ஆன்சர். அடுத்து நேஷ்னல் ரூரல் ஹெல்த் மிஷன் இருக்குது இல்லைங்களா, அது எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் தொடங்கப்பட்டது? ஸோ ஃபஸ்ட்டு NRHM வந்து பார்த்திங்கன்னா எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க? 2005 கொண்டு வந்தாங்க. 2005னாவே அது எத்தனாவது ஐந்தாண்டு திட்டம்? 10வது ஐந்தாண்டு திட்டம். அடுத்தது மேக் இன் இந்தியா திட்டம் வந்து எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? 2014. அதாவது நரேந்திர மோடி முதல்ல பிரதமர் ஆனோடனே அந்த திட்டத்தை கொண்டு வந்திருப்பார். அதே வருஷத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக்கு வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் வச்சுருப்பார். இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் நம்மளுக்கு ஜனவரி 1, 2015. அடுத்து 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் முக்கிய அம்சங்களில் ஒன்று. 12வது ஐந்தாண்டு திட்டம்னாவே நம்மளுக்கு அந்த இன்க்ளூசிவ் க்ரோத்து தான். ஏன்னா சஸ்டைனபிளும் இருக்கும், ஃபாஸ்டரும் இருக்கும், இன்க்ளூசிவ் க்ரோத்தும் இருக்கும். ஐந்தாண்டு திட்டங்கள் எப்போது முற்று பெற்றன அப்படின்னு கேட்குறாங்க. 2017 முடிக்கிறதா இருந்தது. பட் ரொம்ப முன்னாடியே நம்ம முடிச்சாச்சு அதை. ஜீரோ ஹங்கர் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் துவங்கியது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா திட்டங்களுக்கு பிந்தைய காலம், ஏன்னா 2030 தான் நம்ம அந்த விஷயத்தை கொண்டு வரலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கோம். ஜீரோ ஹங்கர் சேலஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 2030 ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு தான் ஐந்தாண்டு திட்டம் எல்லாம் 12வது ஐந்தாண்டு திட்டமே நம்மளுக்கு எப்பயே முடிஞ்சிருச்சு, 2017 முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து திட்டங்களுக்கு பிந்தைய காலம். திட்ட ஆணையத்திற்கு பதிலாக அமைக்கப்பட்ட அமைப்பின் பெயர் என்னென்னா நிதி ஆயோக் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோ பார்க்கும்போது 50க்கு உங்களால் 50 கொஸ்டினுக்குமே ஆன்சர் பண்ண முடியுதான்னு டெஸ்ட் பண்ணுங்கள். இல்லை 50க்கு மார்க் குறையிற மாதிரி இருந்துச்சுனாவே அந்த டாபிக் மீண்டும் ஒரு டைம் ரொம்ப தெளிவாக பண்ணுங்கள். புக்கில் படித்தாலும் சரி, ஏதாவது ஒரு மெட்டீரியலில் படித்தாலும் சரி, ரொம்ப தெளிவாக படிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.